சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்து கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? சிம்மராசி சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். குறிப்பா இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்க வீட்டின் கதவுகள நல்லா இறுக்கமா மூடி வச்சுக்கோங்க. அப்படின்னு நான் சொல்றதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஆழமான அர்த்தம் இருக்குதுங்க. ஏதோ சும்மா பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத சொல்லல. கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு நிலைமையில இப்ப இருக்குது. இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க ஒரு 3 விஷயத்த மட்டும் தயவு செய்து வெளியில யார்கிட்டயும் கசிய விட்டுடாதீங்க. உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்த மட்டும் உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது நல்லதாவும் இருக்கலாம், இல்ல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கலாம். அத பத்தி தான் நான் இப்ப ரொம்ப தெளிவா பேசப் போறேன். பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னா ஒரு தனித்துவமான நேருக்கு நேரா நின்னு சந்திக்கிற தைரியம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குதுங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே உங்களுடைய அந்த வெள்ள மனசு தான். என்ன கேட்டாலும் உங்கள கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டாலே போதும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா உண்மைகளையும் அப்படியே அவங்க கிட்ட கொட்டிடுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அப்படி இருக்கவே கூடாது. உங்க கிரகநிலைகள் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. காலம் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைய போகுது. ஆனா, அதெல்லாம் கெடுக்கிறதுக்குன்னே உங்கள சுத்தி சில பேர் காத்துட்டு இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க, உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிக்க நெனைக்கிறவங்க கண் பார்வை உங்க மேல ரொம்ப தீவிரமா விழுந்துட்டு இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்க வீட்ட சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகப் போகுது. அந்த ஆற்றலை நீங்க முழுசா பயன்படுத்திக்கணும்னா, உங்கள சுத்தி நடக்கிற சில விஷயங்கள நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். இப்ப நான் சொல்லப் போற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பணவரவு சம்பந்தமான விஷயங்கள். இன்று இரவு 12 மணிக்கு மேல உங்களுக்கு வர வேண்டிய சில பண வரவுகள் அல்லது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய லாபம் சம்பந்தமான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுது, எனக்கு இவ்வளவு பணம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அதெல்லாம் சந்தோஷத்துல சொல்றது. தயவு செய்து இத பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட அந்த முழுசு உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அத பத்தி மூச்சு விடக்கூடாதுங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க கண் திருஷ்டி ரொம்ப கொடியது. நீங்க சொல்லும்போதே அவங்க மனசுக்குள்ள இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு ஒரு சின்ன பொறாமைப்பட்டா கூட போதும். உங்களுக்கு வர வேண்டிய அந்த பணம் அப்படியே தடையாகி நின்னுடும். அதனால தான் உங்க வீட்டு கதவுகள மூடி வச்சுக்க சொல்றேன். அதாவது உங்களோட வாய்ப்புகளையும் பணவரவையும் வெளியாட்களுக்கு தெரியாம பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். அடுத்ததான் நீங்க வெளியே கசிய விடக்கூடாத 2வது விஷயம் உங்க குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டதுகள். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி நீங்க எடுக்கிற முக்கிய முடிவுகள். இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களுடைய பார்வை உங்க குடும்பத்துல கொஞ்சம் வித்தியாசமா விழுகுது. தேவையில்லாத சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். அதனால நீ எல்லாமே ரொம்ப சீக்கிரமா சரியாகிடும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கோபத்துல இல்ல ஆதங்கத்திலயோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல வெளியாட்கள் கிட்டயோ போய் உங்க குடும்ப விஷயத்த அப்படியே சொல்லிடுவீங்க. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்க குடும்பத்துல என்ன நடந்தாலும் சரி, அது 4 சவுத்துக்குள்ளேயே தீர்த்து வச்சுக்க பாருங்க. இதுல இருக்கிற 3வது மனுஷங்களுக்கு உங்க குடும்பத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. அவங்க உங்கள சமாதானம் பண்ற மாதிரி உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில உங்கள வச்சே உங்களுக்கு ஆப்பு வச்சுடுவாங்க. உங்க குடும்ப ரகசியங்கள் வெளிய போச்சுன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவமா மாறி பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து விட்டுடும். அதனால வாய மூடி மௌனமா இருக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்மராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள், முடிய போற நாட்கள்ல உங்களுடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல பிரபஞ்சத்தினுடைய சக்தி ரொம்ப அதிகமா உங்ககிட்ட சுத்தி இருக்க போகுது. அந்த நேரத்துல நீங்க நல்லதே நினைக்கணும். மனசுல எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும்
உங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு எதிரியா இருக்கிறவங்கள பத்தியோ, உங்களுக்கு துரோகம் பண்றவங்கள பத்தியும் நினைச்சு உங்க நேரத்த வீணாக்காதீங்க. அவங்களுக்கான தண்டனைய காலம் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்த பத்தி மட்டுமே சிந்திக்கணும். உங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை அப்படின்னு எல்லாத்துலயும் நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த வெற்றி உங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களுடைய திட்டங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. 3வதா நீங்க வெளிய கசிய விடக்கூடாத ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, உங்களுடைய ஆன்மீக வேண்டுதல்கள் மற்றும் நீங்க மனசுக்குள்ள ரகசியமா வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிற ஒரு குறிக்கோள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இதை எப்படியாவது சாதிச்சணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். சிம்ம ராசிக்காரங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த வெறி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா அத பத்தி நீங்க வெளியில பேசும்போது மத்தவங்க உங்கள கேலி கிண்டல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சொல்ற அந்த எதிர்மறையான வார்த்தைகள் உங்க மனச ரொம்ப காயப்படுத்தி உங்களோட தன்னம்பிக்கைய அப்படியே குறைச்சிடும். இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல நீங்க உங்க குலதெய்வத்த மனசார நினைச்சுக்கிட்டு உங்களோட அந்த குறிக்கோள மட்டும் ஆழமா நம்புங்க. யாருடைய தலையீடும் இல்லாம நீங்க எடுக்கிற அந்த முடிவு கண்டிப்பா உங்கள ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்க பண்ற பூஜைகள், நீங்க செய்யற தர்மங்கள் எல்லாமே எத பத்தியும் நீங்க யாருகிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் நடக்கிற ஒரு புனிதமான விஷயம். அது வெளியில கசிஞ்சா அதோட பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்காம போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப கவனமா இருக்கணும். முன்கோவத்த தயவு செய்து மூட்டை கட்டி ஓரமா வச்சுடுங்க. யாராவது உங்கள கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட அங்கிருந்து அமைதியா விலகி போயிடுங்க. ஏன்னா, நீங்க கோவத்துல விடுற ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பெரிய பகைய உருவாக்கி விட்டுடும். உங்களுடைய அமைதி தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டத்த நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள கண்டிப்பா கடைபிடிச்சு தான் ஆகணும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிட்டு வர இந்த நேரத்துல உங்களோட பொறுமை ரொம்ப அவசியம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை எப்படி மாத்தப்போது அப்படிங்கிறத நீங்க சீக்கிரமே கண்கூட பார்க்க போறீங்க. சிம்மராசி சொந்தங்களே, இத்தனை காலமா நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நீங்க யாருக்கு உண்மையா உயிரா இருந்தீங்களோ, அவங்களே உங்கள தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போனாங்க. உங்க மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெளிய சிரிக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள சுத்தி இருக்கிற பல பேருக்கு உங்களோட அந்த நிஜமான வலி என்னன்னே தெரியாது. நீங்க ரொம்ப கோபக்காரங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க அப்படின்னு உங்கள சுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உங்க கோபத்துக்கு பின்னால இருக்கிற நியாயத்த யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு நிலைமை இப்ப முழுசா மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த இரவு நேரத்துல பிரபஞ்ச சக்தி உங்களுக்காக சில வேலைகள செய்ய ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் உங்கள ஏமாத்துனவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாருக்கும் காலம் பதில் சொல்ல போற நேரம் வந்துடுச்சு. நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கான வேலையை இயற்கை ரொம்ப சரியா பார்த்துக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த இயல்பான ஆக்ரோஷத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் ஓரமா வச்சுடுங்க. உங்க வீட்டின் கதவுகள மூடி வைக்க சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. இரவு 12 மணிக்கு மேல சில எதிர்மறை சக்திகள் ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க முழிச்சுட்டு தேவையில்லாத சிந்தனைகள மனசுக்குள்ள ஓட விட்டுட்டு இருக்காதீங்க. உங்க பழைய கஷ்டங்கள நினைச்சு அழுது, இல்ல எதிர்காலத்த பத்தின பயத்திலேயே உங்க தூக்கத்த கெடுத்துக்காதீங்க. நீங்க அப்படி எதிர்மறையா சிந்திக்கும்போது அந்த கெட்ட சக்திகள் ரொம்ப சுலபமா உங்க மனசுக்குள்ள நுழைஞ்சிடும். அது உங்கள மேலும் மேலும் கர்வமாக்கி உங்களுக்கான அந்த நல்ல நேரத்த தடுத்து நிறுத்தணும். அதனால தான் கதவ சாத்திட்டு மனச மூடிட்டு நிம்மதியா தூங்குங்கன்னு சொல்றேன். தூக்கம் வரலையா அவங்க இஷ்ட தெய்வத்த மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருங்க. நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு புது வெளிச்சம் வரப்போகுது. ஒரு பெரிய சந்தோஷம் உங்க கதவ தட்டப்போகுது. அந்த சந்தோஷத்த வரவேற்க நீங்க தயாரா இருக்கணும்னு பழைய குப்பைகள மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சாகணும். இந்த நாட்கள்ல உங்கள தேடி வர சில நபர்கள் கிட்ட நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். திடீர்னு யாராவது வந்து உங்ககிட்ட ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி நடிப்பாங்க. ரொம்ப வருஷமா பேசாதவங்க கூட திடீர்னு அழைப்பு விடுத்து எப்படி இருக்கீங்கன்னு விசாரிப்பாங்க. உடனே நீங்க நெகிழ்ந்து போய் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட கொட்டிடாதீங்க. அவங்க உங்கள விசாரிக்க வரல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்கள கஷ்டப்படுத்தவே வராங்க. இல்ல முன்னேறிட்டு இருக்கீங்களான்னு தெரிஞ்ச ஒரு கூட்டம் எப்பவுமே உங்கள சுத்தி காத்துட்டு இருக்குது. உங்க வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுறவங்க ரொம்ப கம்மி. ஆனா பொறாமப்படுறவங்க தான் அதிகம். அதனால உங்க வாயிலிருந்து எந்த ஒரு நல்ல செய்தியும் அவங்களுக்கு போய் சேரக்கூடாது. உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய திட்டம் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய நிழலுக்கு கூட தெரியாம பார்த்துக்கணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்த நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய விஷயத்திலயும் இறங்க வேண்டாம். இருக்கிற வேலைய ரொம்ப சரியா எந்த குறையும் இல்லாம செஞ்சு முடிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிய தேடித் தரும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட சில விஷயங்கள நீங்க கொஞ்சம் கவனமா தான் கையாளணும். மனைவிக்கு இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தா கூட அத பெருசு பண்ணாம அங்கேயே விட்டுடுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத கோபத்த தூண்டிவிட வாய்ப்பு இருக்குது. நீங்க சொல்ற ஒரு சாதாரண வார்த்தை கூட அவங்களுக்கு ரொம்ப தப்பா புரிஞ்சிரும். அதனால
அதனால முடிஞ்ச வரைக்கும் குறைவா பேசுங்க. நிறைய உங்க பிள்ளைகளோட விஷயத்துல நீங்க ரொம்ப கண்டிப்பா இருக்க வேண்டாம். அவங்க அவங்க போக்கிலேயே விட்டு கொஞ்சம் அன்பா எடுத்து சொல்லுங்க. குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தா தான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் வீட்ட விட்டு தேடி வரும். வீட்ல எப்பவுமே சத்தம், சண்டைன்னு இருந்தா லட்சுமி கடாட்சம் அங்க தங்காது. அதனால உங்க வீட்ட ஒரு கோவில் மாதிரி ரொம்ப சுத்தமா, அமைதியா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. காலையிலயும், மாலையிலயும் விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. வீட்ல நல்ல தீபம் ஏத்தி வைங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும். அந்த ஆற்றல் தான் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பெரிய சம்பவத்துக்கு ஒரு அடித்தளமா அமையப் போகுது. பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப கைகூடி வரப்போகுது. யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா, அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வழிகள் திறக்கும். இல்ல உங்க தொழில்ல ஒரு பெரிய முதலீடு பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான சரியான நபர்கள் உங்கள தேடி வருவாங்க. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்ண மூடிட்டு யாரையும் நம்பிடக்கூடாது. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா விசாரிச்சு தீர யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எல்லா பத்திரங்களையும் நல்லா படிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் அசந்தா கூட உங்கள ஏமாத்த ஒரு கூட்டம் தயாரா இருக்காங்கிறது எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே யாருகிட்டயும் கையேந்தி நிக்க மாட்டாங்க. அந்த ஒரு கம்பீரம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த கம்பீரத்த ஒழிக்கிறதுக்குன்னே சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் எல்லாம் தகர்த்தெறிஞ்சுக்கிட்டு நீங்க முன்னுக்கு வரப்போற அந்த நேரம் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. உங்களுடைய உழைப்புக்கும், உங்களுடைய நேர்மைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி ஒரு புது வசந்தம் தானா உங்க வாழ்க்கையில வீசப்போகுது. சிம்மராசி சொந்தங்களே, இந்த நேரத்துல உங்க உடம்பு ஆரோக்கியம் பத்தியும், மன நிம்மதி பத்தியும் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். கடந்த சில மாதமாவே உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான உடல் சோர்வு, மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ராத்திரியில சரியா தூக்கம் வராம, விடிய விடிய ஏதோ ஒண்ணு நினைச்சு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல விழுந்த திருஷ்டியும், உங்களை சுத்தி இருந்த சில கெட்ட அதிர்வலையும் தான். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நள்ளிரவு 12 மணிக்கு மேல நடக்க போற அந்த கிரக மாற்றம் உங்க உடம்புலயும், மனசுலயும் ஒரு பெரிய சுறுசுறுப்பை கொடுக்க போகுது. ரொம்ப நாளா உங்கள வாட்டி வதைச்ச அந்த ஒரு இனம் புரியாத வலி, சோர்வு எல்லாம் உங்கள விட்டு விலகப் போகுது. ஆனா நீங்க இங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நீங்க பழைய மாதிரி ரொம்ப தெம்பாயிட்டீங்க அப்படிங்கிறது யாருகிட்டயும் சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றம் தெரிஞ்சா அதை அமைதியா ஏத்துக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க நல்ல நிலைமையை மத்தவங்க கிட்ட சொல்றது திரும்பவும் உங்களுக்கு கண் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல நீங்க பாக்குற தொழில்ல சில முக்கியமான திருப்பங்கள் நடக்க போகுது. உங்க கூடவே வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க மாதிரியே நடிச்சு உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை பறிக்க பார்ப்பாங்க. நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு என்ன பதவி உயர்வு கிடைக்க போகுது, என்ன தொழில்ல என்ன புதுசா பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. உங்க வெள்ள மனசுக்கு இவங்க நம்ம மேல அக்கறையா இருக்காங்கன்னு நினைச்சு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவீங்க. ஆனா அப்படி செஞ்சா உங்க வாயாலேயே உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க மண்ணெள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி இடம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தொழில்ல எடுக்க போற எந்த ஒரு புதிய முடிவா இருந்தாலும் சரி, அத பத்தி மூச்சு கூட வெளிய விடாதீங்க. உங்க முதலாளி கிட்டயோ, இல்ல உங்க கூட வேலை செய்றவங்க கிட்டயோ கூட உங்க ரகசியங்கள சொல்லாதீங்க. உங்களுக்கான அந்த பெரிய சம்பவம் நடக்கிற வரைக்கும் நீங்க ஊம மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்படியாவது உங்கள கீழ தள்ளி விடணும்னு தான் காத்துட்டு இருக்காங்க. சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே ஒரு சிங்கக்குட்டி மாதிரி கம்பீரமா நடமாடுறவங்க. அந்த கம்பீரத்த பார்த்து பொறுக்க முடியாத சில பேர் உங்க முதுகுக்கு பின்னாடி பல சதி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கிரக நிலை ரொம்ப வலுவா இருக்கிறதால உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழப்போறாங்க. நீங்க யாரையும் தேடி போய் சண்டை போட வேண்டாம். இயற்கை அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க வீட்டை பாதுகாப்பா வச்சுக்கிறது தான். குறிப்பா ராத்திரி 12 மணிக்கு மேல வீட்டுல எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருங்க. உங்களை சுத்தி ஒரு நல்ல சக்தி உருவாகிறத நீங்களே கொஞ்ச நேரத்துல உணர ஆரம்பிப்பீங்க. அந்த சக்தி உங்க குலதெய்வத்தின் ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். அதனால மனதார உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பணக்குழப்பம். உங்க கைக்கு வர வேண்டிய ஒரு பெரிய யோகம், ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. ரொம்ப நாள் கடனா இருந்த ஒரு விஷயம் கூட அடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா காசு கைக்கு வந்த உடனே அதை எப்படி செலவு பண்ணலாம்னு ஊருக்கெல்லாம் தண்டோரை போடாம உங்க கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட முழுசா தெரிய வேண்டாம். ஏன்னா பணம் வர வர உங்களை சுத்தி இருக்கிற கூட்டமும் அதிகமாகும். நீங்க கஷ்டத்துல இருந்தப்ப எட்டி பார்க்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒட்டிப்பாங்க. அந்த மாதிரி போலியான ஆட்களை அடையாளம் கண்டு அவங்கள விட்டு தள்ளியே இருங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பரிசு. அத ரொம்ப பத்திரமா பாதுகாத்து உங்க எதிர்காலத்துக்கு எப்படி முதலீடு பண்ணலாம்னு மட்டும் யோசிங்க. வீண் செலவுகள மறைச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கிற பொருளாதார முடிவுகள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உப்புமனையா போகுதுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பெருமாற்றத்தை தடுக்க உங்க சுத்து வட்டாரத்துல சில பேர் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடையை கொண்டு வந்து நிறுத்துறதே இவங்களோட வேலை. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கிரக அமைப்பு ரொம்ப பலமா இருக்குது. குறிப்பா இரவு 12 மணிக்கு
மணிக்கு மேல நடக்கிற அந்த கிரகம் சில உங்களுக்கு கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எதிரா செயல்படுற அத்தனை பேரையும் தவிடுபடி ஆக்கிடும். நீங்க யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. உங்கள ஏளனமா பார்த்தவங்க, உங்கள ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ரகசியம் ஒண்ணு இருக்குது. நீங்க எடுக்க போற அடுத்த கட்ட முடிவு பத்தி உங்க கூடவே இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது. என்ன நீங்க செய்ய நினைக்கிறீங்கங்கிற உண்மைய உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரியே வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வஞ்சகம் இருக்கும். அத பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய எரிச்சல் இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த 3 விஷயங்கள மட்டும் யாருகிட்டயும் சொல்லிடாதீங்க. பணவரவு, உங்க குடும்ப ரகசியம், அப்புறம் நீங்க எடுக்க போற அந்த அந்த புது முடிவு. இந்த 3 வேலையும் கரெக்ட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால வாய மூடி மௌனமா இருந்து உங்க காரியத்த சாதிச்சுக்கோங்க. உங்கள சுத்தி என்ன நடந்தாலும் அத பார்த்துட்டு அமைதியா இருங்க. உங்கள கோவப்படுத்தி உங்க வாயிலிருந்து உண்மைய வரவழைக்க சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அந்த வழியில விழுந்துராதீங்க. உங்க கோவம் தான் உங்களுக்கு முதல் எதிரி. அந்த கோபத்த மட்டும் நீங்க வரக்கூடிய நாட்கள்ல அடக்கி வச்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டத்த நீங்க பார்க்க போறீங்க. இறை சக்தி இப்ப உங்களுக்கு முழுமையா துணையா இருக்குது. 12 மணிக்கு மேல வீட்ட அமைதியா வச்சுக்கிட்டு மனதார உங்க குலதெய்வத்த நினைச்சு வேண்டிக்கோங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்கள வழிநடத்த போகுது. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த மனக்குழப்பம், பயம் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுசா உங்கள விட்டு விலகிடும். ஒரு புது தெம்பு உங்க மனசுக்குள்ள பிறக்கும். நீங்க செய்ய நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். அதனால எந்த கவலையும் படாம தைரியமா இருங்க. உங்களுக்கான ஒரு காலம் ஆரம்பமாக போகுது. உங்கள அழிக்க நினைச்சவங்க எல்லாம் காணாம போக போறாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமேல் வெற்றி தான். உங்க உழைப்புக்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால எத நினைச்சும் பயப்படாம தைரியமா முன்னாடி அடி எடுத்து வைங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பெரிய அதிசயத்த நீங்களே கண்ணால பார்க்க போறீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு இரக்க குணம் இருக்கும். யாராவது கஷ்டம்னு நின்னா அவங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு ஓடி போய் உதவி செய்வாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி ஒரு இளகிய மனசோட தயவு செஞ்சு இருந்துராதீங்க. உங்கள நம்ப வச்சு கழுத்தறுக்க ஒரு பெரிய கூட்டமே சுத்தி காத்துட்டு இருக்குது. நீங்க அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள ஏமாத்த நினைப்பாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் ஓடும். பழைய நினைவுகள், உங்களுக்கு பல பேர் செஞ்ச துரோகங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும். அதெல்லாம் நினைச்சு உங்க தூக்கத்த நீங்களே கெடுத்துக்காதீங்க. ரொம்ப அமைதியா கண்கள மூடி உங்க இஷ்ட தெய்வத்த மட்டும் ஆழமா நினைச்சுட்டு இருங்க. பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான சக்தி உங்க வீட்ட சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்த அந்த நேரத்துல உருவாக்க போகுதுன்னு அத நீங்க முழுசா உள்வாங்கிக்கணும்னா, உங்க மனச அலைபாயாம ஒரு நிலைமையில இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்க மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு நல்லது நடக்குது, இல்ல காசு பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் எங்கிருந்து ஓடி வருவாங்க. இந்த மாதிரி ஆட்களை இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப தூரமா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, நீங்க என்ன புதுசா வாங்க போறீங்க, பணத்த எங்க முதலீடு செய்ய போறீங்கன்னு மோப்பம் பிடிக்கவே வருவாங்க. உங்ககிட்ட உங்களோட திட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க. அவங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு ஒரு ஆயுதமா மாறிடும். அத வச்சுக்கிட்டு எப்படி உங்க முன்னேற்றத்த தடுக்கலாம்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால அவங்க என்ன கேட்டாலும், எனக்கு அத பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்துக்கோங்க. என்னுடைய வார்த்தைகள குறிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தாலே, உங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். உங்க குலதெய்வத்தோட முழுமையான ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. 9 வருஷமா உங்க குடும்பத்த பிடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய கண் திஷ்டி இப்ப முழுசா விலகப் போகுது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அடிச்சு சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இனி வரக்கூடிய நாட்கள் மாறப்போகுது. நள்ளிரவுக்கு மேல நடக்கிற அந்த அபூர்வமான கிரக மாற்றம் உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி எழுதப் போகுது. இத்தனை நாளா நீங்க தொட்டதெல்லாம் தோல்வியில முடிஞ்சிருக்கும். ஆனா இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியில தான் போய் முடியும். அதனால அந்த வெற்றி உங்கள முழுசா கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்க எதையும் வெளியில காட்டிறக் கூடாது. உங்களுக்கு கிடைக்கப் போற அந்த பெரிய அதிர்ஷ்டத்த பத்தி உள்ளுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கிட்டு, அமைதியா உங்க வேலைய மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உழைப்புக்கு ஏத்த பலன கடவுள் கண்டிப்பா உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பாரு. சிம்மராசி உறவுகளே, நீங்க எப்பவுமே உங்க உழைப்ப மட்டும் தான் முழுசா நம்புவீங்க. யாருடைய தயவுலயும் முன்னுக்கு வரணும்னு நீங்க என்னைக்குமே நினைச்சது கிடையாது. ஆனா இப்ப கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது. இந்த நள்ளிரவு 12 மணிக்கு மேல நடக்க போற அந்த அபூர்வமான நேரத்துல பிரபஞ்சத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நேர்மறை சக்தி உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுது. அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனச ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறதா. யாருக்காவது கை மாத்தா பணம் கொடுத்துட்டு அது திரும்பி வராம ரொம்ப நாளா அலக்கழிச்சிருக்கலாம். இல்லைன்னா நீங்க ரொம்ப நம்பினவங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்க நடுத்தருவுல நிறுத்தியிருக்கலாம். அவங்க எல்லாரும் தங்களோட தப்ப உணர்ந்து தானா முன் வந்து உங்க பணத்தை திருப்பி கொடுக்குற நேரம் இது. ஆனா இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த காசு கைக்கு வந்த உடனே அதை அப்படியே யாருக்கிட்டையும் அப்படியே வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பெருமையா பேசிட்டு தெரியாதீங்க. உங்ககிட்ட பணம் வருதுன்னு தெரிஞ்சாலே உங்களை சுத்தி ஒரு பெரிய போலி கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து எப்படி அதை
பறிக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பெரிய பலனை ரொம்ப பகசியமா பாதுகாத்து அதை வச்சு உங்க வாழ்க்கையில அடுத்தபடியா என்ன செய்யலாம்னு மட்டும் தனிமையில உட்காந்து யோசிங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க கொஞ்சம் சிறகடிச்சா கூட அதை வச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டா கூட அது சந்தோஷப்படுற கூட்டம் தான் அதிகம்ங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில நீங்க ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்க போறீங்க. நீ வரக்கூடிய நாட்கள் நள்ளிரவுனால உங்க குடும்பத்துல ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா பேசாம இருந்த சொந்தக்காரங்க கூட உங்கள தேடி வருவாங்க. ஆனா அவங்க கிட்ட பழைய பாசத்த காட்டி மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. அதாவது உங்கள விசாரிக்க வரல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வராங்க. அதனால அவங்க கிட்ட ஒரு சாதாரண சிரிப்போட நிப்பாட்டிக்கோங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ரகசியத்தையும் குறிப்பா நீங்க செய்ய நினைச்சிருக்கிற அந்த 3 விஷயங்கள அவங்க கிட்ட மூச்சு விடாதீங்க. உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு ஒரு ஆயுதமா மாறி திரும்பவும் உங்களுக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும். அதனால வாய மூடி அமைதியா இருக்கிறது தான் இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கவசம்ங்க. சிம்மராசி சொந்தங்களே, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இல்லைன்னா நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிற தொழில்ல ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் நீங்க போட்ட உழைப்புக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம உங்களை வெறும் ஆளா பயன்படுத்திக்கிட்டவங்கலாம் இனிமே உங்க திறமையை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப உஷாரா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போற தொழில் சம்பந்தமான எந்த முடிவையும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்டயோ இல்ல தொழில் கூட்டாளிகள் கிட்டயோ அவசரப்பட்டு உளறிடக்கூடாது. நீங்க ரொம்ப நம்புறவங்க கூட இந்த நேரத்துல உங்ககிட்ட இருந்த விஷயங்கள கறந்துட்டு உங்களுக்கு எதிரா செயல்பட வாய்ப்பு இருக்குது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க இஷ்ட தெய்வத்த நினைச்சு நீங்க எடுக்கிற அந்த ரகசியமான முடிவு உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனா அதுல நீங்க செயல்ல காட்டுற வரைக்கும் உங்க உதடுகள் இறுக்கமா முடியே இருக்கணும். உங்க பிரம்மாண்டமான வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க குடும்பத்துல இருக்கிற உறவு சிக்கல்கள், குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில கடந்த சில காலமா ஏதோ ஒரு காரணத்துக்காக சின்ன சின்ன ஊடல்களோ இல்ல பெரிய சண்டைகளோ வந்திருக்கலாம். மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வச்சுக்கிட்டு வெளியில பிடிவாதம் காரணமாக பேசாம முகத்தை திருப்பிட்டு வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்க குடும்பஸ்தானத்துல விழுகிற அந்த சுப பார்வை இந்த பிரிவுகளை எல்லாம் சுக்குநூறா உடைக்க போகுது. உங்க வாழ்க்கை துணை உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு தானா இறங்கி வருவாங்க. அந்த நேரத்துல நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் தூண்டி விட்டுட்டு மறுபடியும் சண்டைய ஆரம்பிச்சிடக் கூடாது. அதாங்க, அன்பா வரும்போது நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் உங்க குடும்பத்துக்கு நல்லது. வீட்டுல எப்பவும் நிம்மதியான சூழ்நிலை இருந்தாதான் மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குவா. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை, நிம்மதியே இல்லைன்னு உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் புலம்பாதீங்க. அது உங்க குடும்பமானத்தை நீங்களே வெளியில கொண்டு போய் வச்ச மாதிரி ஆயிடும். எதிரிகள் தொல்லை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களை எப்படி எல்லாம் ஒழிக்கலாம்னு திட்டம் போட்டுட்டு இருந்தவங்க அவங்களுக்கே தெரியாம அவங்க வச்ச பொறியில சிக்க போறாங்க. நீங்க எந்த ஒரு ஆயுதமும் எடுக்காம அமைதியா ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்குற நிலைமை வந்துருச்சு. பட்ட கஷ்டங்களுக்கு நீங்க சிந்தனை ஒவ்வொரு சிட்டு கண்ணீருக்கும் காலை இப்ப கணக்கு தீர்க்க போகுது. உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரை தட்டி படிச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச பாவத்துக்கான பலனை அனுபவிக்க போறாங்க. அதனால நீங்க உங்க மனசை ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. எல்லார் மேலேயும் எந்த ஒரு வன்மத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. நள்ளிரவுக்கு மேல நடக்கிற அந்த கிரக மாற்றம் உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். அந்த உத்வேகத்தை உங்க முன்னேற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வீண் விவாதங்கள்லயோ இல்ல பஞ்சாயத்துகள்லயோ தலையிடாம உங்க இலக்கை நோக்கி மட்டும் உங்க பயணத்தை வேகமா தொடருங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட 2 வார்த்தை அன்பா பேசிட்டா போதும், அவங்களுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு இறங்கிடுவீங்க. இந்த சுபாவத்தை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். நள்ளிரவு 12 மணிக்கு மேல கிரகங்களோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்களோட வார்த்தைகள்ல தான். ஏன்னா நீங்க இயல்பா சொல்ற ஒரு விஷயம் கூட மத்தவங்களுக்கு பெருசா தெரியும். உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, குறிப்பா உங்க பசங்களோட படிப்புல எதிர்காலம் பத்தி நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சில பேர் உங்ககிட்ட வந்து உங்க பையன் என்ன பண்றான், உங்க பொண்ணு என்ன பண்ணணும்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய வஞ்சகம் இருக்குது. உங்க குழந்தைங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா அவங்க முடங்கி போகணும்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதனால உங்க குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு சின்ன நல்ல காரியத்தையும் வெளியில சொன்னாலும் உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. நீங்க மனசளவுல ரொம்ப தைரியமானவங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சில பேருக்கு நேரா நின்று சந்திக்கிற சிரமம் போகணும்னு உங்க ரத்தத்திலேயே ஊறி போன ஒண்ணா இருக்குங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன பயம் உங்க மனசுக்குள்ள எட்டி பார்க்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம தொழில் என்ன ஆகுமோ, கையில காசு நிக்கலைன்னா ராத்திரி நேரத்துல உட்கார்ந்து யோசிப்பீங்க. இதே மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களுக்கும் உங்க மனசுல இனிமே இடம் கொடுத்துடாதீங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பழிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சக்தி பிரபஞ்சத்துல பரவி இருக்கும். அந்த நேரத்துல போய் உங்க கஷ்டங்களை நினைச்சு அழுதுட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்க வாழ்க்கையில நிரந்தரமா தங்கிடும். அதனால கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைச்சு எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் தொழில நான் பெரிய லாபத்தை பார்ப்பேன் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. உங்க எண்ணங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க உடம்பு ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும்.
திடீர்னு உடம்புல ஒரு சோர்வு, கை கால் வலி இல்லைன்னா காரணமே இல்லாம தலைவலி வர மாதிரி உங்களுக்கு தோணலாம். இதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல வச்ச அந்த பொறாமையோட வெளிப்பாடு தான். நீங்க நல்லா உடுத்திட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வெளிய போனாலே போதும். உங்கள பார்த்து வயிறேறி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குது. அந்த கெட்ட அதிர்வலைகள் தான் உங்க உடம்ப இப்படி சோர்வாக்குது. இனி அந்த உடம்புல ஒரு புது தெம்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல பிறக்கும். ரொம்ப நாளா உங்கள வாட்டி வதைச்ச அந்த வலிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். ஆனா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நான் இப்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேன்னு மறுபடியும் ஊர் பூரா தம்பட்ட அடிக்காதீங்க. உங்க ஆரோக்கியம் உங்களுக்கானது. அத அமைதியா அனுபவிங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க கண்ணுக்கு நீங்க எப்பவுமே ஒரு சாதாரண மனுஷனா தெரிஞ்சா போதும். உங்க உண்மையான பலம் என்ன? நீங்க எவ்வளவு தூரம் முன்னேறிருக்கீங்க அப்படிங்கிறது உங்க வீட்டு 4 செவுத்துக்குள்ள மட்டும் தான் தெரியணும். சிம்மராசி அன்பர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சந்திக்க போற அந்த நள்ளிரவு நேரம் ஒரு சாதாரண நேரம் கிடையாது. பல வருஷமா உங்க குலதெய்வம் உங்களுக்காக காத்துட்டு இருந்த ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க வீட்ல இருக்கிற பூஜை அறைய ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். நள்ளிரவு 12 மணிக்கு மேல எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள நுழையாம இருக்கணும்னா, வீட்டு வாசல்ல கொஞ்சமா மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுங்க. இது ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. உங்க வீட்டு வாசப்படியில உட்கார்ந்துகிட்டு சில கெட்ட எதிர்வலைகள் உங்கள உள்ள வரவிடாம தடுத்துட்டு இருக்குது. நீங்க தெளிக்கிற அந்த மஞ்சள் தண்ணி அந்த கெட்ட சக்திகள சுக்குநூறா அழிச்சிரும். அந்த நேரத்துல வீட்ல ஒரு சின்ன விளக்கேத்தி வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து உங்க குலதெய்வத்தோட பெயர மட்டும் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. ஒரு பெரிய பாரம் உங்க தலையில இருந்து இறங்குற மாதிரி ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே சிலரோட சூழ்ச்சியால தான் இதுவரைக்கும் தட்டி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள தேடி வரப்போகுது. அது உங்க தொழில் சம்மந்தமானதா இருக்கலாம். இல்ல உங்க பிள்ளைங்க எதிர்காலம் சம்மந்தமானதா இருக்கலாம். ஒரு பெரிய நல்ல செய்தியா இருக்கலாம். அந்த செய்தி உங்க காதுக்கு வந்த உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஊருக்கெல்லாம் சொல்லிடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள வர அந்த முதல் சந்தோஷம் ரொம்ப அமைதியா தான் வரணும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே உங்கள சுத்தி இருக்கிறவங்க கண்ணு உறுத்த ஆரம்பிச்சுரும். அவங்க விடுற அந்த பெருமூச்சு உங்க சந்தோஷத்த அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதனால உங்க முகத்துல அந்த சந்தோஷத்த கூட ரொம்ப பெருசா காட்டிக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே அந்த சந்தோஷத்த கொண்டாடுங்க. உங்க குடும்பத்தோட மட்டும் அந்த நல்ல விஷயத்த பகிர்ந்துக்கோங்க. வெளியில இருக்கிற யாருக்கும் நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. நீங்க எப்பவும் போல ரொம்ப சாதாரணமா அமைதியா உங்க வேலைய பார்த்துட்டு இருங்க. உங்க வளர்ச்சிய பார்த்து அவங்க வாய் விட்டு கேட்கிற வரைக்கும் நீங்களே எதையும் சொல்லிட்டு போகாதீங்க. இந்த காலகட்டத்துல சில பேர் வேணும்னே உங்கள சீண்டி பார்ப்பாங்க. எப்படியாவது கோவப்பட்டு ஏதாவது வார்த்தை விட்டுட மாட்டீங்களான்னு காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க கோவத்துல பேசுறப்போ உங்க சுயநினைவுல இருக்க மாட்டீங்க. அந்த நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற உண்மைகளை எல்லாம் ஈஸியா வாங்கிடலாம்னு கணக்கு போடுவாங்க. அதனால நீங்க அந்த வலையில விழவே கூடாது. உங்கள யார் எவ்வளவு கோவப்படுத்தினாலும் சரிங்க, நீங்க சொல்றதே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. அவங்க கூட நின்னு விவாதம் பண்ணி உங்க சக்திய வீணாக்காதீங்க. உங்க அமைதி அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. நீங்க அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் உருவாக்கும். இவன் ஏன் இப்படி அமைதியா இருக்கான்? இவனுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களே குழம்பி போய் நிக்கணும். அந்த அளவுக்கு உங்க மனச நீங்க கல்லாக்கி வச்சுக்கணும். உங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசா, அந்த இலக்க அடையணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க தலையிடக்கூடாது. உங்களுடைய பார்வை எப்பவுமே உங்க எதிர்காலத்து மேல மட்டும் தான் இருக்கணும். சிம்மராசி சொந்தங்களே, இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணும். அது என்னன்னா, உங்களுடைய கடந்த கால சில கசப்பான சம்பவங்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க இப்ப நல்லா இருக்காங்களே, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுவோங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள நிறையவே இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. இயற்கை அவங்களுக்கான தண்டனையை ரொம்ப சரியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். சிம்ம ராசி சொந்தங்களே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை செய்ய போகுதுன்னு நீங்களே கூடிய சீக்கிரம் கண்கூட பார்க்க போறீங்க. இத்தனை காலமா இருட்டுல இருந்தவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிவட்டம் தோன்றி எல்லா கஷ்டங்களையும் சுக்குநூறா விரட்ட போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க வீட்டின் கதவுகளை மட்டும் இல்ல, உங்க மனசின் கதவுகளையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு கெட்டியா மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ கூட பழகுறவங்க கிட்டயோ எக்காரணத்தை கொண்டு மூச்சு விடாதீங்க. குறிப்பா உங்க பணவரவு, உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள், அப்புறம் நீங்க எடுக்க போற அந்த ரகசிய முடிவு, இந்த 3 விஷயமும் உங்க உசுறு மாதிரி. அது ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. உங்களை யாரெல்லாம் ஏளனமா பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போற நேரம் நெருங்கிருச்சு. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை ஒரு குழந்தை மாதிரி தாங்கி பிடிக்க போகுது. அதனால எந்த கவலையும் பயமும் உங்களுக்கு வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. உங்க மனசு சொல்றதை மட்டும் கேளுங்க. இயற்கையோட அந்த பிரம்மாண்டமான சக்தி உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய அரணை உருவாக்க போகுது. அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப பிரகாசமாக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணாகும். உழைக்கிறதுக்கும் இவ்வளவு நாளா கிடைக்காத அந்த பெரிய அங்கீகாரம் இனிமே உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்க பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் ஒரு பெரிய வெற்றியா உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. அந்த வெற்றியை முழுசா அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. பொறுமையா இருங்க. அமைதியா இருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மிகப்பெரிய அற்புதத்தை 2 கைகளையும் நீட்டி சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் இதோ ஆரம்பமாகிடுச்சு. எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். உங்க எண்ணங்கள் எல்லாமே இனிமே பெரிய வெற்றியா மாறும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.